அவர் 11ஆம் பாவம் ஜோதிட அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோதிட ரத்ன என் ரவீந்தர் அவர்கள் தசா புக்திகளை பற்றி பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விதத்துல அவர் உதவியாளராக இருக்கிறாரு. முன்ன ஜோதிட கல சங்கம் நடக்கும் பொழுது உணவு சம்பந்தப்பட்ட வகையிலாகட்டும், அதே போல நிறைய விதத்துல நமக்கு உதவியா இருக்கிறாரு. இன்னைக்கு முதல் கொண்டோம். ஐயா தற்போது அவர் துணை பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஐயா மரியாதை கொடுத்தோம்னா அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என் குருமார்களின் பாதம் பணிந்து, நவகிரகங்களின் பாதம் பணிந்து, 27 நட்சத்திரங்களின் பாதம் பணிந்து என் உரையை தொடங்குகிறேன். அதாவது பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது தசா புத்தின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். சிம்பிளாக ஒரு கான்செப்ட். எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது உள்ள என்ன அந்தரம் நடக்குது, சூட்சமம் பிராணம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் உள்ள ஒன்று ஒன்றா பார்த்து போவோம். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம், உதாரணத்துக்கு பூராடமாக இருக்கட்டுமே, பூராடம் இருந்தால் யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனோட நட்சத்திரம் யாரோடது? அந்த பூராடன்றது சுக்கிரனோட நட்சத்திரம். அப்படின்னும் போது அந்த திசை அவருக்கு வாழ்க்கையில முதல் திசையா வரும். சரிங்களா? இப்படி அடுத்தடுத்த திசைன்னு வரும்போது தொடர்ந்து நவகிரகங்களோட திசையும் ஒன்னொன்னா லைனா வரும். அப்படின்னு வரும்போது 120 ஆண்டு காலம், யாரும் அவ்வளவு காலம் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. இருந்தாலும் அது அதிர்ஷ்டம். சரிங்களா? அப்படின்ற பட்சத்துல அந்த முதல் திசையை நடத்தும் சுக்கிர பகவான், அடுத்தது பாத்தீங்கன்னா கேது, அடுத்தது சுக்கிரன், அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி இப்படி வரும். அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சுக்கிரன் திசை. இத கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எந்த திசை வேணா நடக்கட்டும், சுக்கிரன் திசைனா அதை கண்ட்ரோல் பண்றவர் ஃபர்ஸ்ட் திசையை, அந்த திசையை கண்ட்ரோல் பண்றவர் சூரியன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி 2வது திசை, அந்த சுக்கிரனுக்கு அடுத்தது 2வது திசை சூரியன். அந்த சூரியனுடைய திசையை கண்ட்ரோல் பண்றவர் புதன். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வர திசை சூரியனுக்கு அடுத்து சந்திரன். இந்த சந்திரனுடைய திசையை கண்ட்ரோல் பண்றவர் பாத்தீங்கன்னா புதன். இது ராகு, 3வதா வர்றது ராகு வருவார். அதே மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் 4வதா திசையை கட்டுப்படுத்தவர் குரு, 5வது கேது, 6வது சந்திரன், 7வதா வர்றவர் சனி, 8வதா வர்றது சுக்கிரன், 9வது திசையை கண்ட்ரோல் படுத்துறது செவ்வாய். இப்படி நவகிரகங்களும் ஒவ்வொரு திசையும் கட்டுப்படுத்தும். இப்படி கட்டுப்படுத்தும் போது சுக்கிரன் இருக்கிறாரா? முதல்ல இப்ப நான் உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்தை எடுத்துக்காங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறேன். என்னோட நட்சத்திரன் அதிபதி யாரு பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனை கண்ட்ரோல் படுத்துறது யாரு? சூரியன் முதல் திசை அதிபதி. சொல்லிட்டேன்னா அந்த சூரியன் சஷ்டாங்கம் அமையக்கூடாது, 6, 8ல அமையக்கூடாது. எல்லாரோட ஜாதகத்தையும் பார்த்துக்கங்க. யாரோட ஜாதகமா இருக்கட்டும், முதல்ல உங்ககிட்ட ஒருத்தர் கொண்டு வராங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஜாதகத்தை முதல்ல பாருங்க. நடத்துற திசாதிபதி யாரு, அவருடைய ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் யாருன்னு பாருங்க. சரிங்களா? எத்தனாவது திசை வேணா நடக்கட்டும், 2வது திசை நடந்தா 2வது கண்ட்ரோலர் பாருங்க, 3வது திசை நடந்தா 3வது கண்ட்ரோலரை பாருங்க, 4வது திசை நடந்தா 4வது கண்ட்ரோலரை பாருங்க. இப்படி நவகிரகங்கள் இருக்கிற திசை எத்தனாவது திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இத பாருங்க. அவங்களோட கண்ட்ரோலரை பாருங்க. அவங்க கண்ட்ரோலர் 6, 8 சஷ்டாங்கமா அமையக்கூடாது. அமைஞ்சா அந்த வாழ்க்கையின் ஜாதகனுடைய வாழ்க்கை சிறப்பு இருக்காது. சரிங்களா? எப்ப ஏற்பட்டதுலயும் அந்த 6, 8ல அந்த சஷ்டாங்கமா உட்கார்ந்தா கண்டிப்பா ஜாதகன் பல விதமான கஷ்டங்களை அனுபவிப்பார். தொழில் ரீதியா இருக்கட்டும், குடும்ப ரீதியா இருக்கட்டும், பண ரீதியா இருக்கட்டும், ஏதாவது வகையில் கண்டிப்பா அவர் தொந்தரவுகளை அனுபவிப்பார். புத்திநாதையினும் பாருங்க. அதே மாதிரி புத்தி ஒரு திசையில், ஆரம்ப திசையில் ஒரு புத்தி நடக்கும்போது முதல் புத்தி பாருங்க, சுய புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 70, 80 உள்ள ஜாதகர்கள் நம்மளோட குருமார்கள், அவர்கள் வழி வந்தவர்கள் தான் நாமும். ஏதோ ஒரு வழியில நமக்கு அந்த செய்திகள் விழும். அது போல அந்த சுய புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சூரியனுக்கு சூரியன் புத்தி வேலை செய்யாது, செவ்வாய்க்கு செவ்வாய் புத்தி வேலை செய்யாது. அது ஏன் வேலை செய்யாதுன்னா ஒரு கர்வம்.
ஆட்சி இருக்கக்கூடாது. கண்டிப்பா அவங்களோட கர்வம் அந்த இடத்துல வேலை செய்யும். ஒரு ஜாதகத்துல சூரியன் சிம்மத்துல இருக்கக்கூடாது. இருக்கலாம், நல்லதுதான். ஆனா அது ஒரு கர்வம். அந்த சூரிய புத்தியோ சூரிய திசையோ வரும்போது அதற்குண்டான கர்வம் வரும். என்னால என்ன பண்ண முடியும், என்ன யார் என்ன பண்ணிடுவாங்க, இப்படியெல்லாம் ஒரு கர்வம் வந்து அந்த கர்வத்தினால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு தீமையில போய் முடியும். அதனால அவர்களுக்கு பாதகம் ஏற்படும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு திசை நடத்தும் போதும் ஒவ்வொரு திசைகள் வரும் போதும் அதோட கண்ட்ரோலர் யாருன்றத பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு 6-8 சஷ்டாங்கமா வரக்கூடாது. அதே போல நீச்சம் அடையக்கூடாது. திசை நடத்துபவரும் திசையை கண்ட்ரோல் பண்ணுவவரும் அவங்களுடைய ஜாதகத்துல நீச்சம் அடையவே கூடாது. நீச்சம் அடைஞ்சாலும் அதன் வழியாகவும் பாதிப்பு வரும். அதுபோல புத்தி நடப்பவரும் பார்க்கணும், திசை நடத்துபவரும் புத்தி நடத்துபவரும் பார்க்கணும். அவர்களும் ஜாதகத்தில் நீச்சம் அடையவே கூடாது. அப்படி நீச்சம் அடைந்தாலும் சஷ்டாங்கத்தில் 6, 8, 12 உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பா அந்த ஜாதகன் வழியாக பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அது போல சரி என்ன பண்ணலாம், ஒரு ஜாதகருக்கு அமைஞ்சிருச்சு, 6, 8 உட்கார்ந்துருச்சு, என்ன விதமான பரிகாரம் சொல்லலாம், அவங்கள எங்க போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படி சூரியன் முதல் திசை ஆரம்பிக்கும் போது ஒருவருக்கு முதல் திசை ஆரம்பிச்சு முடிஞ்சிருது. இப்ப எனக்கு உதாரணத்துக்கு 6வது திசை போகுது. ஒரு திசை வரும்போது அந்த திசை இப்ப சனி திசை வருதுன்னா ஒரு 19 வருஷம் நடக்குதுங்க. 19 வருஷமும் அவருக்கு 6, 8 உட்கார்ந்தா கஷ்டங்கள் வரும். சரிங்களா? அதுக்கு உண்டான இடையூறுகள் வரும். அது வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவையாறு பக்கம் திருக்கண்டியூர் அற சாப விமோசன பெருமாள் கோவில் இருக்கு. சரிங்களா? அதாவது சிவபெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்த பின்பு அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம்னு ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அந்த சிவனுக்கு அங்க வழிபட்டு தான் அவர் வந்து பாவ நிவர்த்தி அடைஞ்சார். சரிங்களா? அதுபோல ஒவ்வொரு திசையிலும் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு திசை நமக்கு தொடங்கும் போதும் நாம அந்த திருவையாறு பக்கத்தில் இருக்கிற திருக்கண்டியூர்ல இந்த அரசாப விமோசன பெருமாள் வழிபாட்டு ரொம்பவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உங்களை தேடி வரவங்களுக்கு சொல்லுங்க. என்னை தேடி வரவங்களுக்கு நானும் சொல்லியிருக்கேன், வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சுதான் சொல்லி எனக்கு போன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது போல கிரகங்கள் வக்கர நிலை அடையுது. சரிங்களா? ஒரு கிரகங்கள் நம்மளோட வக்கர நிலை அடையுது. அப்படி அந்த தசாவும் புத்தியும் வக்கர நிலை அடையும் போது திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோவில், சரிங்களா, அதுக்கு அனுப்புங்க. உங்களை நாடி வரவங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும், அருமையான பலன் கிடைக்கும். கண்டிப்பா அனுப்புங்க. இந்த ஜோதிட நல சங்கம் ஐயா திரு ஜெயபால் ஐயா ஆரம்பிச்சு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதை செய்யறதுக்கு பல இடையூறுகள், பலவிதமான இன்னல்கள். சரிங்களா? எதோ சொல்றாங்க, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஐயா சிறப்பா இதை நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லா மாவட்டத்திலும் இதை நேரடியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. போன மாதாந்த கருத்தரங்கத்துல பத்தியும் ஐயா நிறைய பேர் கூப்பிட்டு பாராட்டினதா தெரிவிச்சாரு. இந்த சங்கம் மேலும் வளரணும், அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளையும் என்னுடைய உழைப்புகளையும் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த சங்கம் மேலும் வளரணும். எல்லாரும் நம்மளை பத்தி ஒரு நல்ல விதமான எண்ணங்கள் வளர வாழ்த்துங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த மேடையில் என பேச வாய்ப்பளித்த என் குருநாதராகிய ஜெயபால் ஐயாவின் பாதம் பணிந்து வணங்குகிறேன். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தசா புக்தி பற்றியும் அதே போல நிறைய சூட்சும விதிகள், கோவில் வழிபாடுகளும் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அதை அனைவரும் பின்பற்றி பாருங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு பரிகார தன்மையா இருக்குது. அவரை வாழ்த்துக்கிறோம்.